லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. நாள்தோறும் 8000 கன அடி தண்ணீரை மட்டுமே திறக்க கர்நாடக அரசு முடிவு செய்திருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் திருலோக சுந்தர் இணைப்பில் இருக்கிறார். திருலோக சுந்தர், வணக்கம். இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. யுவராணி, கர்நாடகாவில் இன்று முதல்வர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழகத்திற்கு நாள்தோறும் 8000 கனஅடி வீதம் தண்ணீர் திறப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது நேற்று முன்தினம் காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்துல கர்நாடக அரசானது 15ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை தினமும் 1 TMC வீதம் தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை கர்நாடகாவுக்கு பிறப்பித்தார்கள். இந்த உத்தரவை எதிர்த்தும் இது குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்தும் இன்று கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் முதல்வர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துணை முதல்வரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான DK சிவகுமார், உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் செல்வராயசாமி, அதே போல பாஜக கட்சி சார்பில் எதிர்கட்சி தலைவர் அசோக், முன்னாள் முதல்வர் சதானந்த கவுடா மற்றும் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் சார்பில் மேலவை உறுப்பினர் போஜே கவுடா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்துல தமிழகத்திற்கு தினமும் 1 TMC தண்ணீரை வெளியேற்ற முடியாது. அதே சமயம் தினமும் 8000 கனஅடி வீதம் தண்ணீர் திறப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது காவிரி ஒழுங்காற்று குழு உத்தரவின் அடிப்படையில் 1 TMC என்பது தினமும் 11,500 கனஅடி ஆகும். அதாவது 11,500 கனஅடியை வெளியேற்ற முடியாது. அதற்கு பதிலாக 8000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றலாம் என்ற ஒரு முடிவு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்த காவிரி ஒழுங்காற்று குழு பிறப்பித்த 1 TMC தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் மேல்முறையீடு செய்வது என்ற ஒரு முடிவையும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒருமனதாக எடுத்துள்ளார்கள். சிவராணி.